ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர். இன்னைக்கு நம்ம சேனலில் மூட்டு வலியை குணப்படுத்தக்கூடிய இயற்கையிலேயே அதிக மருத்துவ குணங்களை நிறைந்த முடக்கத்தான் கீரை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா மூட்டு வலியால் கஷ்டப்படுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 85% பாதிக்கப்படுறது பெண்கள் தான். பலவிதமான மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணாலுமே இந்த மூட்டு வலிங்கிறது சரியாகவே ஆகாது. ஆனால் இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தாலே போதும், இந்த மூட்டு வலியை முற்றிலும் குணப்படுத்த முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா 2000 வருடங்களுக்கு முன்பே இயற்கை மருத்துவ குணம் கொண்ட இந்த முடக்கத்தான் கீரையை உணவாக பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க 80 வயதில் கூட சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடிஞ்சுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 30 வயசுலேயே பார்த்தீங்கன்னா மூட்டு வலி ஆரம்பிச்சிடுது. இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தினாலே போதும், நிச்சயம் மூட்டு வலியை நீக்க முடியும். அதோட எந்தவித பக்க விளைவும் நமக்கு வராது. இந்த முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுனால நம்ம மூட்டுகளில் எங்கே யூரிக் ஆசிட் இருந்தாலும் அதை கரைத்து வெளியேற்றும். இந்த யூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா சிறுநீர் வழியாக வெளியேறும். இதனால் பார்த்தீங்கன்னா மூட்டுகளில் தேங்கியிருக்கும் யூரிக் ஆசிட் வெளியேறதுனால மூட்டு வலி விரைவில் குணமாகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசுலேயே பார்த்தீங்கன்னா காலை படுக்கையை விட்டு எழும்போதே இடுப்பு, பாதம், கை கால்கள், முட்டிகள்லாம் அதிக வலி இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு பேர். இதோட ஆரம்ப நிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. முடக்கத்தான் கீரையை தோசை மாவில் கரைத்து நம்ம தோசையாகவும் சாப்பிடலாம். இந்த கீரையை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொதிக்க வைத்து சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்றதுனால இதில் உள்ள மருத்துவ குணங்கள்லாம் அழிந்துவிடும். இதனால் இந்த முடக்கத்தான் கீரையை நெய்யில் வதக்கியோ அல்லது நல்லெண்ணெயில் வதக்கி நம்ம சாப்பிட்லாம். முடக்கத்தான் கீரையை நல்லெண்ணெயில் வதக்கி மூட்டுகளுக்கு பூசினாலும் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி குணமாகும். முடக்கத்தான் கீரையை நம்ம தோசை மாவில் கரைத்து தோசையாக செய்து சாப்பிட்றதுனால கீழ்பிடிப்பு, கீழ்வாதம், கால்களை நீண்ட நேரம் மடக்க முடியாமல் இருக்கிறது, நடக்க முடியாமல் இருக்கிறது, மூட்டு வலி போன்ற பல்வேறு பிரச்சனைகள் சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்துக்கு 2 நாள் இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டாலே போதும், நம்மளுடைய மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே குணப்படுத்த முடியும். இந்த முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னா சாலை ஓரங்களில் முற்புதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொடியாக வளரக்கூடியது. முடக்கத்தான் கீரையை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வரதுனாலே நரம்புகள் வலிமை பெறும், இடுப்பு வலி, கழுத்து வலி, மூட்டு வலியும் சரியாகும். அதோட வாயு தொல்லையும் நீங்கும், மலச்சிக்கலையும் தீர்க்கக்கூடியது. முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட அனைத்து வித பிரச்சனைகளையுமே சரிப்படுத்தக்கூடியது இந்த முடக்கத்தான் கீரை. இந்த கீரையை நம்ம பறித்து சுத்தம் செய்து தோசை மாவில் கலந்து தோசையாக செய்து சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெய்யில் வதக்கி இஞ்சி, கொத்தமல்லி, உளுத்தம் பருப்பு வச்சு துவையல் செய்தும் சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம வாரம் வாரம் செஞ்சு சாப்பிட்டாலே போதும், மூட்டு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.